ஹாய், என்கிட்ட நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்குங்க. ஐஃபோன், ஐபேட், இயர்போட், மைக், ஸ்பீக்கர், லேப்டாப், பிசி இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் ஒரு சிங்கிள் நேமில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. ஓகே, ஸ்டோர் பண்ணியாச்சு. அதை ரிட்ரைவ் பண்ணி பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. ரிட்ரீவ் பண்ணுறதெல்லாம் ஓகேங்க. ஆனால் எனக்கு ஒரு பர்டிகுலர் கேட்ஜெட் நேமை மட்டும் ரிட்ரீவ் பண்ணணுமே. கண்டிப்பாக பண்ணலாங்க. ஸோ இங்கே தான் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஷெஸ் கோடுக்குள்ள அடிப்பலாமா? ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு ஆல்ரவுண்டர். ஏன்னா ஆப்ஜெக்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஜாவாஸ்கிரிப்டையே புரிஞ்ச மாதிரி. ஓகே, நம்ம இப்போ விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கோடும் ரைட் ஹேண்ட் சைடில் அதோட அவுட்புட்டும் டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இனிஷியலி கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணோன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த வேரியபிள் நேமை நான் மை கேட்ஜெட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளாடி வேல்யூவை மொபைல் அப்படின்ட்டு நான் கொடுத்துட்டு செமிகாலன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதை வேரியபிளை அவுட்புட் வாங்க போகிறோம். எப்படி வாங்குறது? console.log மூலமாக நம்ம அவுட்புட் வாங்க போகிறோம். console.log பரந்திசிஸ்குள்ளாடி வேரியபிள் நேமை நம்ம கொடுத்துக்கிறோம். ஒரு செமிகாலன் கூட கொடுத்துக்கிறோம். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம அவுட்புட்டில் போய் நோட் ஸ்பேஸ் script.js அப்படின்ட்டு கொடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், மொபைல் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகுது. எங்கன்னா மை கேட்ஜெட்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளாடி கொடுத்த வேல்யூ. இங்கே பாருங்கள், இந்த டிக்ளேர் பண்ணியிருக்க இந்த வேரியபிளையே நான் இப்போ ஆப்ஜெக்ட்ஸாக மாற்ற போகிறேன். எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த வேல்யூ அண்ட் அந்த செமிகாலனை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு கேர்லி பிரேசஸை நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டேங்க. மை கேட்ஜெட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஆகிடுச்சு இப்போது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? நம்மளோட கேட்ஜெட்ஸை எல்லாம் நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளாடி ஸ்டோர் பண்ணுறதா சொல்லியிருந்தோம், அப்படி தானே? இப்போ நம்மளோட ஒவ்வொரு கேட்ஜெட்ஸையும் ஸ்டோர் பண்ண போகிறோம். இதில் ஸ்டோர் பண்ணுற ஒவ்வொரு கேட்ஜெட்டும் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி டினோட் பண்ணுவோம்னா ப்ராப்பர்ட்டி காலன் அப்புறம் அதோட வேல்யூ அப்படி கொடுப்போம். இப்போது கேட்ஜெட் ஒன்றுங்கிறது ப்ராப்பர்ட்டி, காலன் மொபைலுங்கிறது வேல்யூ. அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்ல போகிறோம்? கேட்ஜெட் டூங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, காலன் நெக்ஸ்ட் வேல்யூங்கிறது ஐபேட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். இதில் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கு அப்புறமும் ஒரு கமா போட்டு தான் அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு போகணும். பாருங்கள், கேட்ஜெட் 1 மொபைல், நெக்ஸ்ட் ஒரு கமா போட்டிருக்கோமா, அடுத்தது கேட்ஜெட் 2 ஐபேட் ஒரு கமா போட்டிருக்கோமா, அடுத்தது கேட்ஜெட் 3 ஐஃபோன் ஒரு கமா போட்டிருக்கோமா. ஸோ இதே மாதிரி என்னோட கேட்ஜெட் எல்லாம் இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளாடி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகே, ஸ்டோர் பண்ணியாச்சு. இனி ரிட்ரீவ் பண்ணி பார்க்கலாம். நோட் ஸ்பேஸ் script.js கொடுத்து சேவ் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. மொத்த ஆப்ஜெக்டோட லிஸ்ட்டும் வந்திருக்கும் பாருங்கள். நான் கொடுத்த அத்தனை கேட்ஜெட்டோட லிஸ்ட்டும் வந்திருக்கு. மொபைல், ஐபேட், ஐஃபோன், மைக், ஸ்பீக்கர், அப்புறம் லேப்டாப். பார்த்தீங்களா? ஓகே, இங்கே எல்லாமே ரிட்ரைவ் ஆகுது. எனக்கு பர்டிகுலர் கேட்ஜெட்டை மட்டும் ரிட்ரைவ் பண்ணி பார்க்கணும். அதனால் கேட்ஜெட் 3-ஐ எனக்கு ரிட்ரைவ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா console.logக்குள்ளாடி மை கேட்ஜெட் இருக்குல்ல, அது பக்கத்தில் டாட் போட்டு கேட்ஜெட் 3 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அவுட்புட்டில் போய் நோட் script.js கொடுத்துங்க. கேட்ஜெட் 3யோட வேல்யூ அங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம், என்னடா இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளாடி ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா? அதாவது டெக்ஸ்ட்டு மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா, நம்பர்ஸ் பாஸ் பண்ண முடியாதா? கண்டிப்பாக முடியுங்க. அதுக்காக நான் ஒரு ப்ராப்பர்ட்டி நேமை கொடுத்துக்கிறேன், டோட்டல் கேட்ஜெட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துக்கிறேன். அப்புறம் காலன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு வேல்யூவாக கொடுக்கணும். இப்போ நம்ம நம்பர் பாஸ் பண்ண போகிறதுனால நமக்கு இந்த கொட்டேஷன் மார்க் தேவையில்லை.
அதனால் கொட்டேஷன் மார்க் இல்லாமலே ஒரு நம்பரை கொடுத்துக்கலாம். 6 அப்படின்னு ஒரு நம்பரை நான் கொடுத்துக்கிறேன். இந்த எரர் காமிக்குது பாருங்கள், எக்ஸ்பெக்டட் கமா. ஏன்னா மேலே உள்ள ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம கமா கொடுக்கல, ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் கமா போட்டு தான் செப்பரேட் பண்ணணும். புரியுதா? ஓகே, கொடுத்துட்டோம். இனி நம்ம console.logல போய் mygadgets.totalgadgets அப்படின்னு கொடுத்துட்டு அவுட்புட்டில் ரன் பண்ணுறோம். பாருங்கள், டோட்டல் கேட்ஜெட்ஸோட வேல்யூ வந்து 6 அப்படிங்கிறத வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இங்கே நம்பரையும் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளாடி இன்னொரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஆக்சசரிஸ் காலன் கர்லி பிரேசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. நெக்ஸ்ட் லைனில் அதுக்குன்னு 2 ப்ராப்பர்ட்டி அப்புறம் வேல்யூ கொடுக்கலாம். சார்ஜர் காலன் பூலியன் வேல்யூவாக நான் கொடுத்துக்கிறேன் ட்ரூ அப்படின்ட்டு, கமா. நெக்ஸ்ட் இன்னொன்று ஹெட்ஃபோன் அப்படின்னு கொடுத்துட்டு காலன் ஃபால்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அதாவது இந்த ஆக்சசரிஸில் சார்ஜர் இருக்கா, இருக்குது, ஹெட்ஃபோன் இருக்கா, இல்லை அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். புரியுதுங்களா? இப்போது இந்த அக்சசரிஸை எனக்கு வந்து அங்கே அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த லாகுக்குள்ளாடி போய் mygadgets.accessories கொடுக்குறேன். அங்கே பாருங்கள், எனக்கு உள்ளே இருக்கிற சார்ஜர் ட்ரூ கமா ஹெட்ஃபோன் ஃபால்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு சார்ஜரை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு ஆக்சசரிஸ் பக்கத்தில் டாட் போட்டு சார்ஜர் கொடுங்க. கொடுத்துட்டு அங்கே அவுட்புட் பாருங்கள், ட்ரூன்னு மட்டும் வந்திருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட்டுக்குள்ளாடி இருக்கிற ஆப்ஜெக்டை இந்த மாதிரி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளாடி ஒரு ஃபங்க்ஷனை கூட கால் பண்ண முடியும். நான் கேட்ஜெட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை டினோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளாடி ஒரு ஃபங்க்ஷனை நான் எழுத போகிறேன். கர்லி பிரேசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், எரர் காமிச்சிட்டே இருக்குது. கமா எக்ஸ்பெக்டட், முன்னாடி உள்ள ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம கமா கொடுக்கல, இப்போ கொடுத்துட்டோம், எரர் காணாமல் போச்சு. இப்போது கேட்ஜெட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளாடி வந்து ரிட்டன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணுறோம். மொத்தம் நமக்கு 6 கேட்ஜெட் அண்ட் 1 ஆக்சசரிஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து அதில் டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். 6 கேட்ஜெட்ஸ் அண்ட் 1 ஆக்சசரிஸ். ஓகே, ஃபைன். இப்போது எனக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணுறது? இந்த console.logக்கு அப்புறம் mygadgets டாட் அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுக்கணும். ஃபங்க்ஷன் நேம் என்ன? கேட்ஜெட். அந்த பேராந்தீசஸோடு கொடுக்கணும். பேராந்தீசஸோடு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து அவுட்புட்டில் பாருங்கள், அந்த ஸ்ட்ரிங் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு, 6 கேட்ஜெட்ஸ் அண்ட் 1 ஆக்சசரிஸ். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இங்கே அவுட்புட் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இங்கே என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளாடி ப்ராப்பர்ட்டிஸை க்ரியேட் பண்ணலாம், அப்புறம் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளாடி ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணலாம், அப்புறம் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி டைனமிக் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் இஸ் அ ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது மாதிரி ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஷெர்ஷ் கோடை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.